மக்களே இன்றைக்கி நம்ம மாநகரம் சீரீஸில் எங்கே வந்திருக்கோன்றது பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஆப்போசிட்லேயே ஒரு தரமான ஒரு பிரியாணி கடை இருக்குது. நம்ம சென்னை சீரீஸில் இது வந்து நம்ம மீனம்பாக்கம் கிட்ட வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:00 ஆகுது. 1:00க்கு கூட்டம் எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் இங்கே என்னென்ன சேல் பண்ணுறாங்கன்றதை டீட்டெயிலாக வந்து கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்கன் பிரியாணியும் அந்த மட்டனும் வந்து வாங்கலான்றது இருக்கோம். அண்ட் இங்கே பார்பிக்யூவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அங்கே பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க. ஓகே மக்களே, ஏர்போர்ட் பக்கத்தில் பக்காவாக வந்து பிரியாணி வந்து வாங்கியாச்சு. அண்ட் நமக்கு பிரியாணியில் ஒரு லெக்கும் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் தரமான ஸ்பாட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. நைட் டைமில் இவ்வளோ கூட்டம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. நான் இது ஃபஸ்ட் டைம் இந்த மீனம்பாக்கம் சைடில் வந்து நான் செக் பண்ணுறது. நம்ம மாநகர சீரீஸ்க்காக தான் வந்து எஃபர்ட் போட்டு வந்து வந்திருக்கோம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். அண்ட் ரைஸ் எல்லாம் பாருங்களேன், தரமான ஒரு பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, அப்படியே மல்லிகை பூ மாதிரி இருக்குது. தள்ளன்னு நமக்கு ஒரு லெக்கு ஒரு பீஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்டு நைட் டைமில் எல்லா இடத்துலையுமே 170க்கு வந்து பிரியாணி வந்து சேல் பண்ணுறாங்க. அது ஓகே, பட் நைட் டைமில் வந்து கிடைக்காது. பட் இருந்தாலும் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து மார்னிங் டைம்லேயே நமக்கு வந்து 110 ரூபா, 120 ரூபா, 130 மேக்ஸிமம் போகிறது ஓகே. பட் 170ன்றது கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இது மை சஜெக்ஷன், பட் இதை மட்டும் சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன். அண்ட் ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் பைட் வந்து போகலாம். நைட்டு கரெக்டாக 1:00 ஆகுது மக்களே. மாசாக இருக்குது. அண்டு இன்னொரு விஷயத்தில் சொல்ல போனோன்னா, பிரியாணியில் காரம் நல்லா தூக்கலாக இருக்கு. நைட் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி வந்து ட்ரை பண்ணி ஆகணும், அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் பீஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் பீஸ் பாருங்கள், நல்லா பெரிய பீஸு, நல்லா சுட போட்டிருக்காங்க. ஐ திங்க் 2வது டபரான்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு வந்திருக்கு. லைட்டாக பீஸை வச்சு ஆனியனை வச்சு. அண்ட் இதனுடைய மனம் வந்து சூப்பராக இருக்குது. அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு சும்மா ஒரு வேறு தடாலடியாக இருக்குது பிரியாணி. அண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். லைட்டாக பீஸ் வச்சு, கத்திரிக்காய் தொக்கு இருக்குது, ஆனியன் இருக்குது. அண்டு எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இருக்குன்றது தெரியல. லைட்டாக ஒரு சின்ன ஒரு லைட்டிங் பக்கத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் போகலாம். ஒரு தடாலடியான பிரியாணிங்க நைட் டைமில் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தபிள், பட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அவ்வளோதான் மக்களே. அண்டு பக்காவான ஒரு பிரியாணி, தரமாக இருக்குது. இன்னும் ஒன்று மட்டன் ட்ரை பண்ணலாம் பார்த்தோம், மட்டன் வந்து காலி ஆகிடுச்சான். அண்ட் ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் யாரெல்லாம் வந்து பிரியாணி வந்து ட்ரை பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்பாட் வந்து கண்டிப்பாகவே ஒரு ஒர்த்தபுளான ஸ்பாட்டு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நைட் டைமில் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் மாநகரம் சீரீஸில் வந்து இனிமேல் கூட வீடியோ வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.